ஹே ஹலோ வணக்கம் நண்பா. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஆக்சுவலி இதான் என் ஃபஸ்ட் வீடியோ. இனிமேல் நம்ம வீடியோ ரெகுலராக கண்டினியூ ஆகிட்ருக்கோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஃபஸ்ட்டு போட்டு ஆரம்பிச்சுட்ருவோன்னு இருக்கேன். அதனால் இந்த வீடியோ முடிஞ்சக்கப்புறம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லியிருக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வால்ட் போயிடுவோம். வால்ட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த முக்கிய லேப் ஜாயிண்ட் இருக்கான். இதோட பண்டில் வந்து நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கேப்டன் பபுள் அது ஒன்று ட்ரெஸ்ஸில் இருந்தே பார்த்துருவோம். அதான் இந்த லேப் ஜாயிண்ட் இதான் அந்த பண்டில். புது ஃபோன் வாங்கியிருந்தேன் நண்பா, அதனால அவ்வளோ எதுவும் டவுன்லோட் பண்ணல. டவுன்லோட் பெண்டிங்கில் தான் இன்னும் நிறையா இருக்குது. பாதி இதை முடிச்சிட்டேன். இன்னும் கிராஃப்ட்லேண்டு கேரக்டர்ஸ் அண்டு பெட்ஸு அவுட்ஃபிட்ஸ் அண்ட் கலெக்ஷன் தான் கொஞ்சம் இருக்குது. அது எப்படியாவது கொஞ்சம் நாளில் முடிச்சிட்டேன் நண்பா. அதுக்கு இதுதான் லேப் ஜெயிண்ட்டோட டாப் பண்டில். இது பெஸ்ட்டாக இதுக்கு பண்டில் இல்லை. இது வந்து ஃபெமைன் ஃபெலோன், இதுவும் நல்ல பண்டில் நண்பா. இது பண்டில் இல்லை நம்மள்ட்ட. நம்மள்ட்ட பண்டில் இருக்குது. மாஸ்டர் ஆஃப் லைஃப்ட்டு நம்ம பண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நைட் க்ளோன் பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஒன் ஆஃப் மை யூனிக், என்ன சொல்கிறது, இது நம்மளோட யூனிக் பண்டில் நண்பா. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பண்டில் இது. இதுக்கு நம்மள்ட்ட பண்டில் இல்லை, இதுகிட்ட இருக்குது. ஃபியர்லெஸ் வாரியர் இருக்குது. அதுக்கப்புறம் இம்பீரியல் காப்ஸ் இதுவும் நம்மள்ட்ட இருக்குது. டாப் பண்டில் சீசன் 17 கமாண்டர் டாப் இதுவும் நம்மள்ட்ட இருக்குது. ஜென்டில்மேன் டாப்லாம் நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கப்புறம் சீசன் 15 கோல்டு, அது வந்து சீசன் 15 அப்போ எனக்கு ஓசியில் கொடுத்தது. ப்ரிசனர் இருக்குது, ரிபிட் ஹூடி, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆஃப் ஹீரோ, கோல்டன் பே டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் டேங்க் டாப், ராயல் வாட்ச்மேன், வார் ரேகர், ஸ்ட்ரீட் ஆஃப் க்ளவுடு, ஸ்ட்ரீட் ஃபாக்ஸு, வின்ஹோலர் ஸ்போர்ட்ஸ் ஷர்ட். அப்பா பேர்லாம் எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறேன்னு தெரில. பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் லைஃபு, நைட் ஃப்ளோன் பேண்ட்டு, அதே மாதிரி ஃபியர்லெஸ் வாரியரு, லேப் ஜெயிண்ட்டு, கமாண்டர், இம்பீரியல் காப்ஸ், அதே மாதிரி ப்ரிசனர். இதே நம்மள்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த ப்ரிசனர் இருக்குது நம்மள்ட்ட பண்டில். இதுகிட்ட இல்லை, இதுகிட்ட இல்லை, இதுக்கு இல்லை, இதுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த 2 தானே. பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை நண்பா. அதுக்கப்புறம் சாரி, ஷூ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது நம்மள்ட்ட மாஸ்டர் ஆஃப் லைஃப் ஷூ, நைட் க்ளோனு, பம்கின் வாரியரு, எம்பரியல் காப்ஸ், அது மாதிரி மேன் இந்தியன், லேப் ஜெயிண்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஷூ நம்மள்ட்ட இருக்குது. நம்ம வந்து டிஃபால்ட் வச்சுக்குவோம், இப்போதைக்கு டிஃபால்ட் வச்சுக்குவோம் சும்மா. இதுதான் நம்மளோட யூனிக் பண்டிலு. இன்னும் 26 days தான் இருக்குது முடிகிறதுக்கு. எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட செல்ஃபி இருக்குது, பேபி ஷார்க் இருக்குது, லெட்ஸ் கோ பண்டில் இருக்குது, ஷேக் வித் மீ இருக்குது, த்ரெட்டன், டேஞ்சரஸ் கேம், டேபு. இது பூயா பண்டில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. போஸ்டரில் நம்மள்ட்ட எதுவும் இல்லை, ஸ்கில் ஸ்கின்லாம் இல்லை. கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பேக் பார்த்தீங்கன்னா கில்வாரில் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா டாட்டிக்கல் சோல்ட், இது ஃபுல் ஸ்டீலு, இது கிறிஸ்டல் பண்டில், கிறிஸ்டலு. இதுவும் இது வந்து மணி ஈஸ்ட்டு ஈவெண்ட் அப்போ வாங்கினது. அப்போ தான் நான் கடைசியாக முடிச்சது. இது லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட்ஃபுல் டாட், இதெல்லாம் இப்போ தான் வாங்கலை, லக்கி ராயில் கிடச்சிச்சு. இந்த இப்போதைக்கு நான் இதான் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம லூட் பாக்ஸ். பேராஷூட்டில் பார்த்தீங்கன்னா மணி ஈஸ்ட்டு. இப்போதைக்கு நான் எதுவும் டவுன்லோட் பண்ணலான்வா, கடைசியாக தான் டவுன்லோட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இது பூயா பாஸில் கிடச்சிது. இது ஏதோ ஒரு ஈவெண்ட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதில் கிடச்சிது நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் பூயா பாஸ்லாம் வாங்கினேன். இதெல்லாமே லக்கி ராயல், வெப்பன் ராயல், அந்த மாதிரி ஏதாவது ஸ்பின் பண்ணி தான் வாங்கினேன். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா K18, இதெல்லாம் ஓசியில் கொடுத்து, இதெல்லாம் லக்கி ராயல் நண்பா. இதுதான் நம்மள்ட்ட 2 இருக்குது ஜீப்பில். அடுத்து மோட்டார் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா 45 இருக்குது, க்ரோனோ, ஹலாக்கு, ஜோட்டோ,
அதர்ஸில் நம்மள்ட்ட அவ்வளோ எதுவும் இல்லை. இப்போ வாங்க நம்ம வெப்பனுக்குள்ளே போவோம். ஆர்மரி லோட் ஆகுது. M1014 பார்த்தீங்கன்னா ஐஸ் ப்ளூ இருக்குது. ஏகேல மொத்தம் 3 இருக்குது. வேகர்ஸ் ஒண்டர் இருக்குது. ஜஸ்டிஸ் ஃபைட்டர் இருக்குது. இது டபுள் டேமேஜ் இப்போ ரீல்ட்ரோம் இதான் எனக்கு பிடிச்சது. ஆனால் ஏன் இதை வச்சுருக்கேன்னா 4 days தான் இருக்கும், அது வரைக்கும் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி இதை வச்சுருக்கேன். லூஸ் கேனன் இருக்குது. ஸ்காரில் நம்மள்ட்ட 4 இருக்குது. அக்யூரேசி பாருங்கள் டபுள் இருக்குது. ஷார்க் அட்டாக் இதுவும் அக்யூரேசி டபுள் தான். ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் அவ்வளோ இல்லை. பிங்க் டெவிலு, இது வயலட் டெரரு, எல்லோ மேன்ஸ், இந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்குது. க்ரோத்தாவில் பார்த்தீங்கன்னா 1 day தான் இருக்குன்னு. பாப்பின் ஷூட்டின் ஃபேமஸில் பார்த்தீங்கன்னா 18 days. வேகர்ஸ் ஒண்டரும் இதுவும் இருக்குது. இது பிளிஸார்ட் ப்ரால் எக்ஸாம் 8 இது இதிலே கொடுத்தாங்க மறந்துட்டேன். இது அபிசாலுங்க. இது ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் நானே ஜெயித்தேன். வாங்கினா ஜெயித்தேன் நான் தெரில விடுங்க. அடுத்து ஏன் 94ல் பார்த்தீங்கன்னா பிளான் பெர்முடா இருக்குது. ஏஜி அடுத்து ஏஜியில் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ஆஃப் லெஜெண்ட் இருக்குது. மிஸ்டர் நட் கிராக்கரில் பார்த்தீங்கன்னா ஏஜியில் மிஸ்டர் நட் கிராக்கர் இருக்குது. ரேஞ்சு அவ்வளோ இல்லை, மூவ்மெண்ட் ஸ்பீடும் அவ்வளோ இல்லை. பேராஃபில் G36ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளேரிங் அந்த டைப் ஆஃப் கன் இருக்குது. டபுள் அக்யூரேசி இருக்குது, ரேஞ்ச் இருக்குது. HVDயில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஸ்டிங் இருக்குது. சாரி, எஸ்கேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டிங் இருக்குது. SVDயில் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்மேன் லெஜெண்ட் இருக்குது. இதுவும் இருக்குது. லூஸ் கேனன் இருக்குது. உட்பேக்கர் என்கிட்ட இல்லை. இது என்கிட்ட வேகர்ஸ் ஒண்டர் இருக்குது. மிஷின் கன் இல்லை, இந்த இருக்குது. ஸ்டீல் யூஎம்பியில் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வின் இருக்குது. இது டபுள் மேகசின் இருக்குது. கேட்டக்லிசம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரேஞ்ச் டபுள் டேமேஜும் ரேஞ்சும் இருக்குது. ரேஞ்சுங்கிற எபிலிட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா MP5 சாம்பியன் பாக்ஸர். இதுதான் சூப்பராக இருக்குது. டேமேஜ் டபுள் இருக்குது. மேகசின் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அக்யூரேசி கரெக்டாக இருக்குது. இது நார்மல், சாரி, இதுதான் VWS விக்ட்ரி விங்ஸ் மேகசின் டபுள். MP வாட்டர் 4 இருக்குது மொத்தம். வின்டர் லேண்ட் இருக்குது. மாம்பாக்னா இருக்குது. டைட்டானியம் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் கிறிஸ்டல் இருக்குது. P90ல் பார்த்தீங்கன்னா ஃபெய்ரி ஃபேண்டசி இருக்குது. M1014 ஷார்க் அட்டாக் இருக்குது. வேகர்ஸ் ஒண்டர் இருக்குது. மேக்ஸ் 7 இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்று. ஆம்பர் மெகா சைஃபர். அதுக்கு சார்ஜ் பஸ்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ரிபிட் இருக்குது. ஸ்னைப்பர் காருக்கு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்கியூஷனர் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது. கார் 98Kல. இதில் M24ல் பார்த்தீங்கன்னா வேகர்ஸ் ஒண்டர் இருக்குது. பிஸ்டலில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள் கோல்டன் ஈகிள் இருக்குது. G18ல் பார்த்தீங்கன்னா கோல்டன் G18 இருக்குது. வேறு எதுவும் இல்லை. மினி யூஸியில் இருந்துச்சு, ஆனால் டைமர் தான் இருந்துச்சு. மில்லியில் பார்த்தீங்கன்னா கிளிசனிங் நைட் ஸ்டார் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்மள்ட்ட ஜிக்ஸாவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் ஆஃப் ஸ்லாஷரும் ஸ்வாட் ஃபிஷ்ஷும் இருக்குது. பேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாம் பிரிங்ஸ் விங்கும், ஹேண்ட் ஆஃப் விக்டர்ஸ், ஹோலி பிகாரி, அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்ட்ரைக், அதுக்கப்புறம் மெக்சிகன் கிரில்டு கான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. இதில் ஃபிஷ்ஷில் அவ்வளோ இல்லை. கிரைண்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 விதமான இருக்குது. பினாப்பிள் ஃபிஷ் இருக்குது, ரிபிட் ட்ரெயின் இருக்குது, புயாடே இருக்குது, நாவி இருக்குது, புயாடே 2021 இருக்குது. இதெல்லாம் இப்போ தான் வாங்கினேன். இது லக்கி ராயில் கிடச்சிது நண்பா. க்ளூவாலும் வெப்பன் ராயில் கிடச்சிது. AM79 பார்த்தீங்கன்னா பிங்க் டெவில் இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோஷன் இருக்குது. வேறு எதுவும் நம்மள்ட்ட இல்லை நண்பா. ப்ரீசெட்டில் போய் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேரக்டர் என்கிட்ட மொத்தம் 20 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அலாக் இருக்குது, க்ரோனோ இருக்குது நண்பா. சாரி, நான் அவ்வளோ எதுவும் டவுன்லோட் பண்ணல, ஏன்னா இப்போ தான் புது ஃபோன் வாங்கியிருக்கேன். அதனால் இன்னும் கேரக்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணோம். க்ரோனோ இருக்குது, ஓல்ட்ரா இருக்குது, ஜோட்டா இருக்குது, ஷானி இருக்கா, ரஃபேல் இருக்கான், ஹயோட்டோ இருக்கான், ஹயோட்டோ அவேக்கன் பண்ணதும் இருக்கான், மோக்கோ இருக்கா, அதுக்கு அவேக்கன் இன்னும் பண்ணல, மிகியூல், பலோமா, கியா இருக்கான், மிஷா இருக்கா, மேக்ஸிம் இருக்கா, நிகிதா இருக்கா, கெல்லி இருக்கா. கெல்லிக்கு நம்ம அவேக்கன் பண்ணியாச்சுங்க. ஃபாட் இருக்கான், ஆண்ட்ரியோ அவேக்கன் பண்ணல, ஒலிவா மிஸ். அடுத்து நம்ம வாங்கலான்னு இருக்கேன், தெரில. சரி, ஓகே. அடுத்து நம்ம பெட்டில் போய் பார்ப்போம். பெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நம்ம செல்லக்குட்டி ரோபோ இருக்கான், ஃபால்கோ இருக்கான், டிடெக்டிவ் பேண்டா, பப்பி. ஸ்கின் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 ஸ்கின் இருக்குது. இதுக்கு
மொத்தம் 3 எமௌண்ட் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஸ்கின் இருக்குது, 3 எமௌண்ட் இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, ஆனால் 3 எமௌண்ட் இருக்குது. கிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 எமௌண்ட் இருக்குது, அதே மாதிரி 2 ஸ்கின் இருக்குது. மணிஸ்ட்டு தான் பிடிச்சிருக்கு. ஸ்கில் அவ்வளோ இல்லை. ஸ்கில் வந்து பேண்டஸ் ப்ளஸ் ஹெச்பி இருங்க. இது வந்து ஸ்கைலைன் ஸ்ப்ரீ இதுக்கு ஸ்கில்லு. இது வந்து க்ளோவால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அனைஎம்எஃப்எஃப்ங்கிற கில்லை தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா லெவல் 50 ஓரியூவில் வந்து அவ்வளோ நான் ஜெயிச்சது இல்லை சோலோவில். கேம்ஸ் 96 2 வின்ஸு. பார்த்திங்கன்னா கேடி ரேஷியோ ஹெட்ஷாட்டு 42 வச்சுருக்கேன். டியூஸ் ஸ்குவாட்லாம் அவ்வளோ போனதில்லை. கிளாஷ் ஸ்குவாட் டைம்ஸ் 3 பேட்டில் கிளாஷ் ஸ்குவாட் ஓரியோ பேட்டில் ட்ராயல்லைங்க. இது பேட்டில் ட்ராயல். அதுக்கப்புறம் இது கிளாஷ் ஸ்குவாடு. இது வந்து சிஎஸ் கேரியல் நம்ம டோட்டலாக பார்த்தோன்னா ஒரு நிமிஷம். டோட்டலாக பார்த்தோன்னா மொத்தம் 977 கேம் விளையாடிருக்கேன். அதில் 399 நாக் டவுன்ஸு. வின் ரேட் வந்து 48%. கிட்டத்தட்ட நான் 50%. டபுள் டேக் டவுன் வந்து 594 எடுத்திருக்கேன். ட்ரிபிள் டேக் டவுன் வந்து 200. குவார்டர் டேக் டவுன் பாருங்கள் 46 குவார்டர் டேக் டவுன். ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 850. எப்படி 977 கேம்ஸில் 850 ஹெட்ஷாட் ரேட் வந்து 24%. சிஎஸ்கேல டோட்டலாக. இதில் நம்மளுக்கு சிஎஸ் ரேங்கில் மட்டும் பார்த்தோன்னா 184 கேம்ஸு 137 ஹெட்ஷாட்டு. குவார்டர் டேக் டவுன் 3. அதுக்கப்புறம் நம்ம ஹானர் ஸ்கோர் இது கூட காட்டணும்னா ஓகே 100 வச்சுருக்கேன் ஹானர் ஸ்கோரு. இதுதான் நம்மளோட விஷ் லிஸ்ட்டு. அடுத்து நம்மள்ட்ட அடுத்து வேறு காமிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. இதுதான் நம்மளோட இது வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேறு காமிக்கணுமா? இப்போ தான் நம்ம ஜோம்பி இதுக்குள்ளே போயிருக்கான்னு நினைக்கிறேன் தலைவன். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருங்க. பாய். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.